ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிஜே அனிமே கேமிங். இது நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மிஷன்ஸ் எல்லாம் முடிக்க போகிறோம். அதாவது டியூட்டப் வாஸோட பார்ட் 2. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். யார் அவங்க? கோமாளி மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. கோமாளி பாய்ஸ், பேக்காளி பாய்ஸ். இங்கே இருங்க கைஸ், இதில் 2 தட்டு போட்டு விட்டுறலாம். என்னடா கன்னு வச்சுருக்கீங்க, சுடுவீங்கன்னு பார்த்தா ஓடுறீங்க அலறடிச்சு. இரு இவனுக்கு டான்ஸிங் பாம் போடுறலாம். அங்கே ஆடிக்கிட்டே இருக்கீங்களா? ஆடிக்கிட்டே இருப்போம். நாங்கள் ஆடிக்கிட்டே இருப்போம். என்ன ஆடுறாடே? ஏய், ஊருக்குள்ளே நான் கேங்ஸ்டர்ரா, போலீஸ் ஸ்டேஷனோட ஓனர்ரா நான் தெரிஞ்சோடனே இது பண்ணணும். இருங்க, இது இங்கே ஏதோ ஒரு புல் மாதிரி ஒன்று வச்சு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பார்க்கலாம். இப்போது அந்த கட் சீனுக்குள்ளே போகலாம் கைஸ். செகண்ட் சீன். இவ தான் ரிச்சி, நம்மளோட ஃப்ரெண்டு. ரிச்சி கேட்குறான், ஜாக் இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? சம்மர் ஃபுல்லாக நான் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இப்போ கேளு, நான் எப்படி ஜெயிலுக்குள்ளே வந்தேன்ட்டு. அவனும் கிருளோ சேர்ந்து இவன் 2 பேரும் பணத்தை கொள்ளையடிச்சிருக்கு. ஏடா பாதி காசை இது பண்ணுறீங்க, அது காசே எடுக்காமல் போகலாம்லடா. என்னடா நீங்கள்? என்னடா ஒருத்தர் காரில் இருக்க டயரெல்லாம் திருடிட்டு போயிட்டான். டாக்ஸி வேறு. ஓ, இப்போ இது பண்ணுறாங்க எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு. ஒருத்தன் பைக்கில் வரான். என்ன பச்சை கலர் முடியெல்லாம் வச்சுருக்கான், அருமை. ஓ, பிடுங்க போகிறாங்களா? இவனே அடித்து போட்டுட்டு பைக்கில். ஏய் தம்பி டிடிஎஃப் வாசன்னு நினப்பு போல. டிடிஎஃப் என்னடா சினிமேட்டிக் இதில் போட்டிருங்க. ஃபஸ்ட்டு போலீஸ்காரு, செகண்ட் போலீஸ்காரு. ஓ, மேலே ஹெலிகாப்டர் இன்னொருத்தர். இப்போ இந்த ஜம்ப் அட்டாக்கு ஏன்னா இவன் மட்டும் ஜம்ப் பண்ணுறான். ஓ, இவன் மட்டும் காசு எடுத்து ஜம்ப் பண்ணுறான். ஓ, புரியுது. என்ன ஏன்டா இவ்வளோ காசை பறக்க வெட்டினா? ₹1 வராதரா? டே ஏன்டா? இப்போ தான் புரியுது. அவனோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவன் மட்டும் காசெல்லாம் எடுத்துகிட்டு இவனே அடைச்சி வச்சுருக்கான். இப்படி தான் ஜெயிலுக்கு வந்தேன். சரிங்களா? ஏன்டா அவன் கஷ்டப்பட்டு இது பண்ணி அவன் ஃப்ரெண்டு ட்ரோகை செஞ்சு இது பண்ணியிருக்கான். நீ என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்க? நேடா நீ? He lives in a house. The park, go meet him. பார்க்குக்கு பின்னாடி ஹவுஸில் இருக்கானா? லொக்கேஷன் வேறு காட்டுது கைஸ். வாங்க கைஸ் போகலாம். அந்த கிரில் மண்டையன் வந்தால் எல்லா வேலையும் பார்த்துருப்பான். இருங்க கைஸ், சம்பவம் இருக்குது. என்னடா 3 காரை இடிச்சு பண்ணுறீங்க? என்னடா இப்படி ஆயிடுச்சு தரமாட்டமா? என்னடா இது? பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் போட்டே. நீ இன்சூரன்ஸ் போட்டியா? இடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு இடிச்சிட்டே இருக்கிற அளவுக்கு பில்லும் வரும். அதில் 1 லட்சம் தான் உனக்கு இன்சூரன்ஸ் கிளைமே. யாரவன் நைட்ரோவோ இல்லை. இப்பேர் வேறு லிம்போவா? லிம்போ எலிபோ, கலிபோ, மைலோ அப்படின்னு வச்சுருக்கலாம்ல. ஏன் லிம்போன்னு வச்சிங்க? அந்த கிரில் வீட்டுக்கு போகலாம் கைஸ். இது என்ன ஒயிட் ஹவுஸ்ன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒயிட் ஹவுஸ் தான் நம்ம நாட்டுக்கு 50% டாரிஃப் போட்ட அந்த டொனால்ட் ட்ரம்ப்பு நல்லா கொரட்டை அடிச்சு தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஈரான் இஸ்ரேல் அட்டாக்கு. துபாயிலையோ ஈரான்லேயோ வேறு இஸ்ரேலையோ யாராச்சும் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கீங்களா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேஃபாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டீங்களா, வேறு ஏதாச்சும் கண்ட்ரிக்கு வந்தீங்களா இது சொல்லுங்கள். இந்த கிரில் மண்டையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனால், போலீஸ் ஸ்டேஷனில் அவன் காரை பிடிச்சி வச்சுருக்காங்களா. அந்த காரை நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் மாமா. இதுதான் அவர் தான் பெரிய ஆளாம். இதில் அவரை மிஞ்சி யாரும் இல்லையா? இந்த பஸ்ஸு கேங்ஸ்டர்ரா நான். என்கிட்ட போங்கடா பொழைச்சி போய்க்குங்க அவ்வளோதான்.
இங்கே ஒரு ஓசி காரே இருக்குது. தரமான கார் தான் போல், ஹோண்டா சிவிக் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்னும் ஏற மாட்டேங்குது வட்டி. இருங்க, பின்னாடி போயிட்டு ஒரே அழுத்து. நைட் ரோஸு வந்துருச்சு. இருங்க கைஸ், அந்த அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கீரில் மட்டும் தப்பிச்சுட்டு இதை ரிச்சியாக மாட்டி விட்டுருக்கேன். இதெல்லாம் அவனை எடுக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். இப்படி இப்படி அப்படி அப்படின்னு என்னென்னமோ சொல்கிறான். எல்லாம் ஒன்று இருக்குது அவங்களுக்கெல்லாம் இருக்குது. சாவடி அடிக்கணும், உங்களா சாவடி அடிக்கணும். ஏன்டா இங்கே காரணம் எத்தனை அவன் பாட்டுக்கு இப்போடா. எனக்கு தெரிஞ்சு எலான் மஸ்க் தான் இந்த காரை ஆட்டோமேட்டிக் மோடில் போட்டு வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன், ஆட்டோ பைலட். அந்த ஓட்டோ டெஸ்ட்டில் இருங்க, போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி தானே இருக்குன்னு சொன்னால் பின்னாடி பார்க்கலாம். ஆமாம், அவன் கார் இருக்குது. இது என்ன கைஸ், ஏதோ ஈஜிப்டா அது மாதிரி ஏதோ எழுதியிருக்கு. சரி கைஸ் பார்க்கல. ஸ்லாவ் 420 கிரியில வாழ்றடா காரு. 2 பீர் பாட்டிலில் காலை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு மியூசிக் போட்டு 2 பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு நீ திருடின காசில் வாழ்கிற. நீ திருடின காசில் அவன் லைஃப்பை போலீஸ் ஆளுது. என்னத்தான் பண்ண போகிறானோ. இருங்க கைஸ், இந்த காரை கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். கைஸ் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கிறேன். இந்த கேப்பில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போவுமே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவன் என்ன சொல்கிறான், போலீஸ் சம்திங் மேனேஜ் கிட்ட போய் சோறிச்சு கெட் மை இல்லை மறுபடியும் கார் இது சொல்கிறதோ கார் வேணும்னு கேட்குற மறுபடியும். எக்ஸ்கியூஸ் மீ, மறுபடியும் கார் வேணும்னு கேட்குறான். ஓ, இன் சீட் பார்க்கியருன்னு கொடுத்துருக்கு. சேவ் ப்ராக்ரஸ். எஸ் எஸ் எஸ், தேங்க்ஸ் ஃபார் த கார் பைட் மை ரேஸ் ஆகுது. இங்கே பாருங்க கைஸ், அவன் நம்மளே ரேஸ் ஓட்ட சொல்கிறாங்க கைஸ். எப்படி திமிரு இருக்கும் அவன் ஸ்கோரெல்லாம். நாங்களாம் குருவி படத்துக்கு விஜய்க்கு எப்படி ரேஸ் ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தவங்க, அஜித்துக்கு ரியல் ட்ராக்கிலே ஓட்ட சொல்லி கொடுத்தவங்கடா, சும்மா இல்லை. ஓட்டு 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 வண்டியை ஓட்டு. நான் காருக்கார ஸ்பீடாக காரு இது பண்ணுவேன். பிரேக்கு ஒயரை வாயிலே கடிச்சிட்டு ஓட்டுவேன். ஏன்னா என் பேர் குருவி. என்னடா இந்த கார் தகமுள்ள இந்த கிரில் இவன் நேராகவே போக மாட்டானா, சுற்றி போகிறான். அதனால தான் சுற்றி என்னையும் அலைய விடுறான். இப்போ இங்கே இந்த பக்கம் இது பண்ணுற சொல்கிறான். என்னதான் இப்போ இது மறுபடியும் இந்த பக்கம். இந்த கார் வேறு திரும்பவும் மாட்டேங்குது, இடிச்சிட்டே இருக்குது. எனக்கு 70 செகண்ட் தானா. ஐயோ, நைட் ரோஸ் இது கார் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்பீடாக போனால் கார் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுவே ஒரு ஸ்லோவான காராக இருந்தாலும் ஒரு 80 போனால் கூட அது போதும். இதென்னா 120 160 அப்படி போகுது. நைட்ரோஸ் இல்லாமல் நான் சொல்கிறேன். நைட்ரோஸ் போட்டோன்னா ஒரு 200 டச் பண்ணிடும். என்னது இது முடிக்க முடியுமான்னு தெரியல. 40 செகண்ட் தானே கைஸ். ஓடு நெஞ்சல் பல்மை கொண்டு ஏறு. நீ ஒரு ஆண் என்று சொன்னால் உன்னால் முடியாது என்று சொல்ல அது ஒன்றையும் நம்பக்கூடாது, அவங்கள நம்பணும். இருங்க, இவன் காரை கொஞ்சம் இது பண்ணுவான்ல, அப்போது இவன் காரை பார்சல் போட்டு வித்துடலாம் இந்த டீலர்ஷிப்பில். இவன் என்னடா சைடாக சொல்கிறான். நேராக போய் அப்படி வர வேண்டியது தானே. குறுகலான ரோட்டில் தான் ஐயா போடு. 11 செகண்டா அழுத்துறாடே. இது நைட்ரோஸை போடு. என்ன நைட்ரோஸ் காலி. ஐயோ அழுத்துறா. 2 செகண்டு. மிஷின் ஃபெயில்டு. யாரா
சரி மறுபடியும் ரீட்ரை தான் பண்ணியாகணும் கைஸ், ஒன்றும் வழியில். இவன் ரேஸ் அடிக்கிறக்கோ கிரு ஏவன்டாவ. ஏய் இங்கே இது வேணாண்டா, இங்கே இது வேணவே வேணாம். ஓகே நான் இப்போ எதுவும் சொல்லிட்டேன், நான் வாயை வச்சனால தான் எல்லாம் வந்துச்சு. ஃபோக்கஸ்டான கேம். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன், உன் கூட காண்டாக்ட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ எனக்கு நல்ல மேப் அது கொஞ்சம் மனப்பாடம் ஆயிடுச்சு. சபாய் இது ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது ரோட்டில். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மண்ணில் போனால் தான் உங்களுக்கு ஸ்கிட் ஆகும். ஈவன் நடு ரோட்டில் வந்து ஏற்றினா சரி போலீஸ் துரத்துது, இதுவே நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். போலீஸ் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பின்னாடி போலீஸ் வேறு துரத்துது, கன்னோடு வரான். 5 ஸ்டார்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் கைஸ். ஏதோ மில்ட்ரி இது அதெல்லாம் எல்லாம் இருக்குதான். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பார்ட், அதாவது நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு நெக்ஸ்ட் பார்ட், நான் இது ஒரு பார்ட் 3வது பார்ட் 4வது பார்ட்டுன்னு வச்சுருக்கேன். 4வது பார்ட்டில் நம்ம அந்த மிலிட்ரி இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் 5, 6, 7 அது வரைக்கும் எனக்கு பிளான் இருக்குது. 8, 9, 10 ஏதாச்சும் நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் டாஸ்க், அதாவது இந்த இதில் டாஸ்க். இப்போ வேறு உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் ஒரு செக் பாயிண்ட்டே லீவ் பண்ணிட்டேன். அது தொட்டாதான் கைஸ் எல்லாம் இதாகுது, எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது கைஸ். இவன் வேறு இந்த பிரிட்ஜு எதுக்கையா நல்லா தூக்கி வச்சு தான் கட்டுவாரான், கீழே தரையிலேயே கட்ட மாட்டானான். கிட்டாக்குது அப்படி தான் 34 செகண்ட் தான் கைஸ். போன விட இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். இவன் மறுபடியும் சரி பரவாயில்ல கைஸ். இதுவே நல்ல இது தான். அடுத்து நைட்ரோஸ் வருமா? நைட்ரோஸ் இருக்கா? இல்லையா, அது ஊற்றிங்க போச்சா. 16 செகண்டு ஓடு. டேய் 10 செகண்ட் தான்டா டேய். பக்கத்தில் வந்துட்டான்டா, பக்கத்தில் பிரேக் அடி அப்படியே மிஷின் ஃபெயில்டு. மறுபடியும் கைஸ் இந்த ஓட்டக்காரை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண முடியுமோ முடியல. மறுபடியும் பண்ணுவோம். ஒருத்தர் அமெரிக்காவில் சொல்லியிருக்கார், எவர் ட்ரைட் எவர் ஃபெயில் அகெயின், ஃபெயில் பெட்டர், ட்ரை அகெயின், ட்ரை பெட்டர், ஃபெயில் அகெயின், ஃபெயில் பெட்டர் அன்டில் யூ அச்சீவ் யுவர் சக்ஸஸ். அது மாதிரி தான் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இப்போ ஓரளவுக்கு மீடியமாக கார் கொஞ்சம் கண்ட்ரோல் வர்றது கைஸ். என்ன இங்கே ஸ்லோ பண்ணோம் இது தெரியுது. இந்த மாதிரி சைடில் என்ன நான் இப்படி பூந்து போய் இப்படி போகலாம். இவன் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பிரேக் அடிப்பாக இருக்கு கைஸ். பிரேக்கு இப்போ இங்கேயோ ஒரு பிரேக் அடிக்கல கைஸ். அப்போ சிறகடிப்போம், நாங்கள் சிறகடிப்போம், எப்படி சிறகடிப்போம், சிகரடிப்போம், செதறடிப்போம். அவன் யார் கீரில் அவன் ரெக்கார்டே அசால்ட்டாக பீட் பண்ணி $5000 $500. நம்ம காசு படி $1 $81. $5 $81 5 கேல்குலேஷன் அப்புறமா போட்டுக்கலாம் கைஸ். இப்போது ரேஸ் தான் முக்கியம், ஃபோக்கஸ் ஆன் கேம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நமக்கு நிறையவே டைம் இருக்குது, 50 செகண்ட்ஸ் இருக்குது. அழுத்து கமான். ஸ்டிக்குள்ளே வந்தாச்சு. இப்போ ஒரு டேர்ன் வரும் இங்கே, கரெக்டாக அங்கே ஒரு டேர்ன் வரும். பிரேக் அடித்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி பர்ஃபெக்டு. இவன் யார் அங்கங்கே எனக்கு இந்த அப்படியே வீட்டுக்குள்ளே பூந்து வர மாதிரி. இன்னும் கார் மாட்டிக்கிச்சு, ரிப்பேர் கொடுத்துக்கலாம். கைஸ் போகலாம். அழுத்துங்க. அப்படிதான், அப்படியே திருப்பு. 10 செகண்ட் தான் கைஸ். முடியும். உன்னால் முடியாதுன்ற ஊரே சொல்ல நம்பி போட்டாச்சு. உன்னால் முடியாத சீக்கிரம்டா. கம்ப்ளீட்டட் கைஸ்.